ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் கேஷ் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வருஷத்துக்கு கழிச்சு இந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன். ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அஃபிஷியலாக தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு மோட்டார் வெஹிக்கல் மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இது யாரெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, பாஸ்ட் அவுட் 2020, 21, 22, 23 ஓகேங்களா. இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தான் எல்லாருக்குமே. இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கிராஜுவேட் கேட்டகிரி, அப்புறம் வந்து செகண்ட் வந்து டிப்ளமோ கேட்டகிரி. யாரெல்லாம் ரெக்ரூட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங். இதில் வந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஃபீல்டில் 18 பிளேசஸும், டிப்ளமோ ஃபீல்டில் 61 பிளேசஸும் இருக்குது. சேலரி பாருங்கள், கிராஜுவேட்டுக்கு 9,000, டிப்ளமோக்கு வந்து 8,000 ஓகேங்களா. ட்ரைனிங் வந்து 1 இயர் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அதான் கிராஜுவேட்டுக்கு வந்து கிராஜுவேட் டிகிரி, அதான் டிகிரி இன் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் ரெண்டாவது டெக்னீஷியன் டிப்ளமோ அப்ரெண்டிஸஸ் பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் வந்து படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் எடுத்த மார்க்ஸ் வச்சு தான் வந்து இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. அவங்களே வந்து உங்களை வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கூப்பிடுவாங்களாம், நீங்கள் எடுத்த மார்க் பேஸ்டு. இது வந்து 1 இயர் அப்ரெண்டிஸ்ஷிப் ட்ரைனிங் வந்து கொடுக்குறாங்க. கவர்மெண்ட்டு தான் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம். இதற்கு வந்து ஆன்லைனில் ஜூன் 24 விண்ணப்பிக்கலாம். லாஸ்ட் டேட் வந்து ஜூலை 17 அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் லிஸ்ட் வந்து ஜூலை 19 வந்து வெளியிடுவாங்களாம். இதற்கான வெரிஃபிகேஷன்லாம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 29 மற்றும் ஜூலை 30 வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் இன்கம்ப்ளீட்டாக அப்ளிகேஷன்லாம் போட்டிங்கன்னா அது வந்து ரிஜெக்ட் ஆகிடும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து மெயினாக வந்து அப்ரெண்டிஸ்ஷிப்புன்றதுனால nats.education.government.in அந்த வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இதில் மொத்தம் 3 கேட்டகரி வந்து சொல்கிறாங்க. அவங்க என்னென்னா, இப்போ வந்து ஆல்ரெடி பழையதாக ஒரு நேட்ஸ் வெப்சைட் வந்து இருந்துச்சு, அதாவது நேஷ்னல் அப்ரெண்டிஸ்ஷிப் போர்ட்டல், அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டு பழசு ஒன்று இருந்துச்சு, அப்புறம் புதுசு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. பழசில் நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுங்கிறவங்க அப்படின்றவங்க வந்து நேட்ஸ் எஜுகேஷன் அது மூலமாக வந்து யூஸ் பண்ணலாம். நான் புது வெப்சைட்லேயும் வந்து நான் அக்கௌண்ட்டு க்ரியேட் பண்ணிட்டேன் அப்படின்றவங்க வந்து டைப் பியில் யூஸ் பண்ணலாம். டைப் சி வந்து நான் இதுவரையிலும் ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து பண்ணல. இப்போ தான் ஃபஸ்ட் டைம்ன்றவங்களுக்கு இந்த ஸ்டெப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம். ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் தான். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். வெப்சைட்லாம் சேம் தான், சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும்தான் ஓகேங்களா. இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள். அப்படி இல்லாதவங்க டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது, அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸுக்கு கூட இதனை நீங்கள் வந்து விண்ணப்பிச்சுக்கலாம். ஆனால் இது ஒரு நல்ல கவர்மெண்ட் இது அப்ரெண்டிஸ்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. இன்ஜினியரிங் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் படித்தவங்களுக்கு டிப்ளமோ இருந்தாலும் சரி, இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.